இது வந்துங்க நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு மசால் தோசையும் கோகனட் சட்னியும் பண்ண போகிறோங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், மசாலாவோட முறுமுறுன்னு ஒரு மசால் தோசை, ஒரு கோகனட் சட்னி, இது வீட்டில் செஞ்ச சாம்பார். இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி மசால் தோசை செய்ய போகிறேங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 உருளைக்கிழங்கை வேக வச்சுருக்கிறேங்க. நல்லா இதை அப்படியே மேஷ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு வெங்காயம், பெரிய வெங்காயமாக ஒரு 3, ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பச்சை மிளகா, இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு, இதை ஃபஸ்ட்டு இதில் போட்டு நல்லா இடிச்சிக்கணுங்க. அப்போ தான் இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு கல்லில் போட்டு பேஸ்ட் மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க, இடித்து வச்சுக்கணும். இது பாருங்கள், இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகாங்க நல்லா இடித்து வச்சுருக்கோம். இதுதாங்க அந்த மசாலாவுக்கு காரமே. இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை வச்சிடணும். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் தாளிச்சு எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது. கடுகு கொஞ்சம், கடுகு பொரியும் போதே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்காங்க, இதில் போட்டு தாளிக்கலாம். நல்லா கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சாச்சுங்க. வெங்காயம் நல்லா நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கோங்க, இதில் சேர்க்கணும். அதோடவே இந்த இடித்து வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, பூண்டெல்லாம் தோலோடவே இது பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா வாசனை ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதோடவே 2 கறிவேப்பிலை, இதை நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம்னா பார்க்கலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ தான் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். உப்பு போட்டு பொன்னிறமெல்லாம் ஆகக்கூடாதுங்க, கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இப்போது நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் மஞ்சள்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், அதையும் சேர்த்துட்டு எண்ணெயில் இதில் 1 கிளாஸ் தண்ணி, இதில் ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த மசாலா, இந்த வெங்காயம் நல்லா வேகணுங்க, நல்லா சாஃப்டாக வரணும். அது வரையும் இதை
நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அதுக்காட்டியே நம்ம இந்த தோசைக்கு ஒரு நல்ல மேட்சிங்காக ஒரு தேங்காய் சட்னி ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி தோசை செய்கிறோமோ அதுக்கு மேட்சாக ஒரு தேங்காய் சட்னி செய்ய போகிறோங்க. அதுக்கு தேங்காவை வந்து பதபதியாக பின்னாடி இந்த தோல் சீவிடணுங்க. அந்த கருப்பாக இருக்கிற தோலை சீவிட்டு தேங்காய் பத்தை சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா எனக்கு கம்மியாக இருக்குது. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக உடச்சக்கல்ல சின்ன டேபிள் ஸ்பூன் தாங்க, ரொம்ப உடச்சக்கல்ல வைக்க வேண்டாம். ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூனு போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இந்த சட்னியை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. சட்னி நம்ம சட்னியை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோங்க. இப்போ அதை தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். கடுகு, உளுத்தம் பருப்புங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டாச்சுங்க. பொரிஞ்சதுமே ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிக்க வேண்டியதுதான். ஒரு காஞ்ச மிளகா, தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, நம்ம ஒரு ஹோட்டல் ஸ்டைலு தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் அப்படியே அவ்வளோதாங்க. மசால் தோசைக்கு தேவையான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம இந்த வெங்காயம் வெந்துட்டு இருக்குது, அது அப்படியே பார்ப்போம். 10 நிமிஷமாக வெந்துட்டு இருக்குது. நல்லா சாஃப்ட் ஆகிட்டுருக்கோங்க. இன்னத்துக்கு பாருங்கள் வெங்காயம் எப்படி இதுவாக சாஃப்டாக தெரியுதுங்களா. இந்த நேரத்தில் உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் தான் போட்டோம் வெங்காயம் வேகிறதுக்கு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கலந்துட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்குறோங்க. இப்போ இதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா இதை போட்டு நல்லா இப்படி அழுத்தி விட்டு ஃபுல்லாக கரையிற மாதிரி கலந்து விட்டுட்டு உருளைக்கிழங்கு போட்டதுமே இந்த தண்ணியெல்லாம் இழுத்துடுங்க, கொஞ்சம் சுண்டிடும். அது வரையும் தான் கொஞ்சம் தண்ணி இவ்வளோ நிறைய இருக்குன்னு பார்க்காதீங்க. ஈஸியாக உருளைக்கிழங்கு போட்டதுமே அது இதுவாகிடும். நல்லா இப்படி கலந்து இந்த நேரத்தில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். இப்போ நம்ம தோசை மாவு எடுத்து வச்சுருக்குறோங்க. இதில் வந்து உப்பு போட்டு தான் கரைச்சி வச்சுருக்கோம் அரைக்கும் போதே. இப்போது சுடுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் கடல மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சர்க்கரை ஒரு அரை ஸ்பூனுங்க. ஆல்ரெடி உப்பு போட்டு தான் இது பண்ணி வச்சுருக்கோம். இதில் தண்ணி ஊற்றி இதை இந்த மாவில் சேர்த்து கலந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம தோசை சுட்டோம்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் முறுமுறுன்னு சூப்பராக வருங்க. பின்னாடி எல்லாம் பார்க்கறதுக்கு தோசை. அதுக்கு தான் இது கரைக்கிறோம். கரைச்சி இதில் போட்டு கலந்துடலாங்க. இப்போ இது நல்லா கரைச்சாச்சுங்க. இது இந்த மாவில் போட்டு நம்ம
தோசை மாவு பதத்துக்கு கலந்து வச்சுருந்தேங்க. நான் வந்து ரேஷன் அரிசியில் தாங்க செய்கிறோம். 1 கிளாஸ் பச்சரிசி, 1 கிளாஸ் புழுங்கலரிசி, 1/4 கிளாஸ் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் வெந்தயங்க. ரேஷன் பச்சரிசி, ரேஷன் புழுங்கலரிசி தாங்க. அதை போட்டு நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் ருப்பிட்டோங்க. ருப்பி இப்போது உப்பு போட்டு கலந்து வச்சிட்டோம். இப்போ சுடுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 1 ஸ்பூன் கடலை மாவும் 1 ஸ்பூன் சர்க்கரையும் போட்டு கலந்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து சுட்டோம்னா நம்மளுக்கு நல்லா சூப்பராக வருங்க. பார்ப்போம். அதுக்காட்டி இது வெந்துடுச்சா, உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாங்க. இதை பாருங்கள், மசாலா எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம்தான் இருக்கிற இந்த கொஞ்சம் தண்ணி கூட நல்லா இழுத்துருங்க. அப்படியே கொஞ்சம் சுண்டட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க. பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு இதை அப்படியே இறக்கி வச்சிடலாங்க. இறக்கிட்டு நம்ம தோசை சைடில் அப்படியே ஆஃப் பண்ணி மூடிடலாம். மூடிட்டு நம்ம தோசையில் எப்படி வச்சு இது பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம தோசையை ஊற்றிட்டு இருந்தாங்க. ஊற்றியாச்சுங்க. கொஞ்சம் நெய்யும் ரீஃபைண்ட் ஆயிலையும் கலந்து வச்சுருக்கோம். அதை நல்லா இப்படி ஓரத்துலேயும் கொஞ்சம் ஊற்றினீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும். கொஞ்சம் வெந்ததும் அது மேலே நம்ம மசாலாவை வைக்கலாங்க. நல்லா கொஞ்சம் ரெட் ஆகிட்டு வருதுங்க. இந்த நேரத்தில் நம்ம மசாலாவை நல்லா கொஞ்சம் பொன்னிறமானது அப்படியே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி செவந்து வந்துருக்குது. அவ்வளோதாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இன்னொரு தோசையை ஊற்றலாம், பார்க்கலாம் வாங்க. நடுவில் கொஞ்சம் தின்னாவே இருக்கட்டும், சைடு மட்டுக்கு நல்லா மெலிசா. ஃபுல்லாக நெய் ஊற்றினாலும் நம்மளுக்கு இதாக செட் ஆகாது. கொஞ்சம் எண்ணெய் கலந்து நெய்யும் ஊற்றி பண்ணுங்கன்னா நல்லா கமகமன்னு இருக்கும். வேகட்டும். ஏதாவது அப்படியே இப்படி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சம் நெய். அவ்வளோதாங்க, நம்மளின் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலு மசால் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், அந்த கடல மாவும் சர்க்கரையும் போட்டதால் நம்மளுக்கு எப்படி ஒரு கோல்டன் ப்ரௌனாக வந்துடுது. அதுக்கு தான் அது போடுறது. இப்போ நம்ம பரிமாறிடலாம்.
இதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலு தேங்காய் சட்னிங்க. அதுக்கு மேட்சாக ஒரு சாம்பார். அவ்வளோதாங்க. நம்மளுடைய இந்த மசால் தோசை எப்படி இருக்குதுன்னுட்டு ஒரு முறை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்துங்க நம்ம மசால் தோசை பண்ணியிருக்கிறோம். நம்ம அடுத்த வீடியோவில் மதுரை ஸ்பெஷல் மதுரை மட்டன் தோசை செய்யலாங்க. அது உடனுக்குடன் உங்களுக்கு வரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ.